சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கடவுளே, என்னாச்சு? என்னம்மா பவி, என்னம்மா ஏன் இப்படி இருக்கு? என்ன நடந்துச்சு? மத்தவங்க எல்லாம் எங்க? அங்க என்னதான் நடந்தது? வித்யா, நீயாவது சொல்லி சொல்லியே, எனக்கு படபடன்னு வருது. பாட்டி, சங்கவி அங்கே வந்து தொலைஞ்சாளா? என்ன பண்ணிடலாம்? ஆதி, சீதா, ஐயாவெல்லாம் எங்க போனாங்க? ஐயோ, சங்கவி என்ன பண்ணி தொலைஞ்சா? சங்கவி மாடியில இருந்து விழுந்துட்டா. என்னடா அம்மா சொல்ற? விழுந்துட்டாளா? ஆமா பாட்டி, மாடியில இருந்து குதிச்சுட்டா. அரவிந்த் விழுந்த அதே இடத்துல. பவி, அழாத பவி. ஐயோ 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 ஐயோ, இவங்கெல்லாம் எதுவும் சொல்லாமலாம அப்படி செஞ்சிருப்பா? இந்த வீட்ல நியாயமா பேசக்கூடிய ஒரே ஆள் அவதான். அவளையும் முடிச்சிட்டீங்களா? வாசுகி, என்ன பேசுற? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் பேசு. அதே இடம் பாட்டி, என் கண்ணு முன்னாடியே குதிச்சுட்டா. இனி நான் எத்தனை பேர் விழுந்து பாப்பேன்? என் கண்ணு முன்னாடி அவ குதிச்சது இப்பவும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. என்னால முடியல பாட்டி. நம்பிட்டேன். இத்தனை பேர் இருந்திருக்கீங்க. அவ குதிச்சாளா, இவ அழுறாளாம். உசுர் இருக்கா இல்லையா அத சொல்லுங்க. பவித்ரா, என்னம்மா இது? சங்கவி கிட்ட எதுவும் பேசாம இருந்திருக்கலாம்ல? சித்தப்பா, நீங்களுமா இப்படி பேசுறீங்க? கடவுள் சத்தியமா நாங்க யாரும் எதுவும் பேசல. எங்க யாரையும் அவ எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு தான் கவனமா இருந்தோம். ஆனா அவ இப்படி பண்ணிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை சித்தப்பா. அரவிந்த் விழுந்த அதே இடத்துல அழாத பவி. வித்யா, சங்கவிக்கு அடி பலமா? எப்படி இருக்காளா இல்லையா? வாய மூடு வாசுகி. என்னையா வார்த்தைலாம் வேற மாதிரி வருது. என்ன கூட சேர்ந்து ஆடுறியா நீ? ஆடு. சங்கவி விழுந்ததுக்கு இவங்க தான் காரணம்னு போலீஸ் கண்டுபிடிப்பாங்கல்ல, அப்ப எங்க போவீங்கன்னு நானும் பாக்க. ஐயோ வாசுகி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எதுவும் பேசாம இரு. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. தெரியல, பின் தலையில அடிபட்டு ரத்தம் ரொம்ப கொட்டிருச்சு. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. எதுக்குமா? அங்க என்னதான் நடந்துச்சு? எதுக்காக குதிச்சா? ஒண்ணுமே புரியலையே. அவளை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க. பாவம், அவ எவ்வளவுதான் தாங்கிட்டு இருப்பா. வித்யா, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா? மெடிக்கல் கேம்ப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. என்ன பண்ணுவேன்? அரவிந்த் விழுந்தது என் மனசுல இன்னும் அப்படியே இருக்கு. என் கண்ணை விட்டு அது மறையவே இல்லை. இப்போ இவளும் கடவுளே, அவளுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. அவளுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. பவி, அழாத பவி. ஐயோ, என்னடா இது? அரவிந்த் போனே எடுக்க மாட்டேங்கிறா. தெரியலப்பா. ஏன் சீதா எங்களுக்கெல்லாம் இப்படி நடக்குது? ஒவ்வொரு நிமிஷமும் செத்து பொழைச்சிட்டு இருக்கோம். நிம்மதியே இல்லாம எங்களுக்கும் எங்க பொண்ணு மத்த பொண்ணுங்க மாதிரி வாழணும்னு ஆசை இருக்காதா? ஆனா என்ன நடக்குதுன்னு பாரு. அண்ணி, அழாதீங்க, எல்லாமே சரியாயிடும். அழாதீங்க.
ஐயோ எவ்வளவு ரத்தம் கொட்டி இருக்கு பாத்தியா? என் பொண்ணு என்ன நிலைமையில இருக்கான்னு கூட தெரியலையே சீதா. இதெல்லாம் பாக்குறதுக்கு நான் செத்து இருக்கலாமே. ராதா, இது அரவிந்தோட ஹாஸ்பிட்டல். நீ தைரியமா இரு, சங்கவிக்கு எதுவும் ஆகாது. எப்படின்னு எவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்திருக்கா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? எப்படின்னு தைரியமா இருக்க முடியும்? அழாதீங்க அண்ணி. ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணிட்டோம் டாக்டர். ஓகே. ஹெட் இன்ஜுரி எந்த அளவு இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஒரு கேட் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கேன். ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்திருக்கும் டாக்டர், நான் இன்னும் பார்க்கல, வெயிட்டிங் ஃபார் யூ. விழுந்தது கான்கிரீட் ஃப்ளோரா இல்ல மெட்டல் ஃப்ளோரா? இல்ல மண்முட்டை மேல தான் விழுந்திருக்காங்க டாக்டர். ஓகே, we will see. வாங்க டாக்டர்.